அப்புறம் எனக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் எங்கே போனாலும் அங்கே என்ன ஃப்ரூட்ஸ் கையில் கிடைக்குதோ எடுத்து வாங்கி சாப்பிட்றது. ஏன்னா இப்போலாம் நிறைய பசிக்குது, ஏன்னே தெரியல. இன்னைக்கு டே 41. ஒரு 2 நாளாவது ரெஸ்ட் எடுத்தால் தான் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால வாக்கிங்கும் போல் ஜிம்மும் போல் ஒரு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ஈவினிங் வா ஷாப்பிங் போகலாம், பேக் வாங்கிட்டு வரலான்னு என் பையன் ஒரே ஆடம். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி பேக் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாருங்களேன், பசங்களுக்கு எவ்வளோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, ஒரு ஷார்ப்னர் ஒரு எரேசரோட சேர்ந்ததுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. நான் படித்த காலத்துல ஏன்டா இப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு செம்ம பசி. ஸோ வரும்போதே அங்கேயே ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, வெளியே சாப்பிடணுன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு போய் வாங்க போயாச்சு. இங்கே ராமநாதபுரம் போகிற வழியில தான் ஒரு ஷாப்பு. பட் எனக்கு அங்கே பெருசாக பிடிக்கிறதுல டேஸ்ட்டும் சரி, அவங்க கொடுக்குற குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. லேட்டாகவும் ஆயிடுச்சு, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, மதியானம் ஊற வச்ச அரிசி அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆட்டி வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி போட்டுட்டு சரி ஓகே ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வெளியே போயிட்டு வந்தால் டயர்டாக இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை கடையில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அம்மாக்கள்லாம் ரொம்ப கிரேட்ல, நமக்கு இருக்க டயர்ட் தான் அவங்களுக்கும் இருக்கும். ஆனால் எப்போவுமே அவங்க சொல்கிறது இருமா 10 நிமிஷத்தில் சாதம் வச்சிடுறேன், ஸோ சமைச்சிடலாம் அப்படின்றவாங்க. அம்மாக்கள் எல்லாருமே கிரேட்டு தான், அந்த மாதிரி நம்மளால வரவே முடியாது. அதுக்கப்புறம் பிரைமில் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருந்தேன். ரொம்ப த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள். நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். மறக்காம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.